கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி யார் யாருக்கு உங்களில் பிறந்த நாள், யார் யாருக்கு திருமண நாள், அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால்களை தாழ்த்தி கரங்களை கூப்புங்க. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரை. உபாகமும் 33:29 படி கர்த்தர் இந்த புதிய வருஷத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு தேவனின் அன்பு குடும்பம் சார்பாக மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆசையோட காத்துட்ருக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 9:10 இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சல், நீங்கள் செய்கிற நீதியான முறையான வேலை தொழிலை கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் மிகுதியான விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அந்த விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவாராம். யாருடைய விளைச்சல்? நீதியின் விளைச்சல். அப்படின்னா நீதி நியாயத்தோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வேலை செய்கிறவர்களுடைய விளைச்சல். நீதி நியாயத்திற்கு பயந்து ஊழியம் செய்கிறவருடைய ஊழியத்தில் வர்த்திக்க பண்ணுகிற ஒரு பெரிய விளைச்சல் இருக்குமா. விளைச்சலும் வரும். அந்த விளைச்சலை பல மடங்கு ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் மங்கள வார்த்தை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முறைகேடான வருமானங்களுக்கு இன்றைக்கி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்படி ஒரு பொழப்பு எனக்கு தேவையே இல்லை, நான் பட்டினி கிடந்தால் கூட கிடப்பனே தவிர இப்படிப்பட்ட ஒரு ஈன வருமானமோ ஈனத்தனமான ஒரு இன்கமோ எனக்கு தேவையே இல்லை. இன்றைக்கி முடிவெடுங்க. கர்த்தர் உங்களுடைய முடிவை சம்பூர்ண விளைச்சலுக்கு கொண்டு போவார். உங்களுக்கு தெரியாது, இந்த அநீதியாய் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் குடும்பத்தில் சாபத்தை கொண்டு வந்துட்டுருக்கு. நிறைய பேருடைய குடும்பத்தில் சில அசம்பாவிதங்கள் நடக்கும்போது எதனால் நடந்துச்சுன்னு யோசிப்பாங்க. ஆனால் சாசு அவங்களுக்கு இப்படி அநீதியாக நீ சில காரியங்களை செய்த அதை நிமித்தம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேருடைய கண்ணீர் உனக்கு பின்னாடி இருக்குது, சொல்லவே மாட்டான். ஆண்டவர் தான் இப்படிப்பட்ட வசனங்கள் மூலமாக சொல்லுவார். எனவே இன்னைக்கு அநீதியின் விளைச்சல் அல்ல, நீதியின் விளைச்சலை கர்த்தருக்கு வர்த்திக்க பண்ணுவார். நீ கொஞ்சமாக செய்தாலும் சின்ன வேலையில் இருந்தாலும் உண்மையாக செய். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்திற்கு அதிபதியாக ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கி உள்ள கையளவு மேகமாக தான் இருக்கும். அதிலிருந்து தான் பெரிய ஆசீர்வாதமான மழை அடித்து அதிலிருந்து தான் அந்த தேசத்து ஜனங்கள் அத்தனை பேருடைய பஞ்சம் தீர்ந்து தேசம் செழிப்பை கண்டது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நீதியின் விளைச்சல் அப்படின்னா நீதி நியாயத்தோடு நான் செய்கிற தொழில் வியாபாரம், அதிலிருந்து வருகிற விளைச்சல் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார்ன்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் நீங்கள் நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் சந்ததியை வர்த்திக்க பண்ணுவார். ஞானத்தை இன்னைக்கு வர்த்திக்க பண்ணுகிறார். உங்கள் அபிஷேகத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். ஜெப ஆவியை வர்த்திக்க பண்ணுகிறார். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆரோக்கியத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆயுசை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் செய்வார். இந்த விசுவாசத்தோட இந்த சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். சகோதரி ஏஞ்சலின் மதுரை. எங்களுடைய குடும்பத்திற்கு மிகவும் பழக்கப்பட்டவர்கள் பொருளாதார நிலைமையினால் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் எங்களிடம் வந்து உதவி கேட்டார்கள். நான் என்னுடைய நகைகளை அவர்களிடம் கொடுத்தேன். அவர்கள் அதை ஒரு சில மாதங்களில் திருப்பி தருவதாக சொல்லி வாங்கி கொண்டு சென்றார்கள். பல மாதங்களாகியும் நகையை திருப்பி தராமல் ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். நான் பல முறை கேட்டும் பலனில்லை. அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். இந்த நிலையில் நான் தேவனின் அன்பு ஊழியங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொண்டேன். அந்த ஜெபத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் வழக்கு விரைவில் முடிந்தது. தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக முடிந்தது. அதன் பிறகு நகைகள் அனைத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் நீதியை நிலைநாட்டி அதை ஆசீர்வதித்தார் அப்படின்னு ஒரு சாட்சி போட்டிருக்காங்க. பாருங்கள், ஏதோ ஹெல்ப்புக்காக கொடுத்து அதுவே கடைசியாக வில்லங்கத்தில் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. அங்கே எப்போ விடுதலை கிடச்சி தெரியுமா உங்களுக்கு? தேவ சமூகத்தில் பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி நமக்கு நான் நேற்றைக்கு சொன்னது மாதிரி நமக்கு கோயம்புத்தூர் ஆறுதலின்
தோட்டத்தில் நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கோவை ஆசீர்வாத திருவிழா இருக்குது. காலையில் 9:30 மணியிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த மங்கள வார்த்தையை கேட்டுட்டு அங்கே வந்து கலந்து கொள்ளுங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஊட்டி, கூடலூர் மற்றும் அந்த பகுதியில் திருப்பூர் இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வசனத்தின்படி நீதியின் விளைச்சலுக்கு இனி நாட்கள் எங்களை அர்ப்பணிக்க உதவி செய். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இனி அநீதியின் வருமானம் எங்களுக்கு வேண்டாம், அநீதியின் சம்பாத்தியம் எங்களுக்கு வேண்டாம், நீதியின் சம்பாத்தியம் தான் எங்களுக்கு வேணும், அதை தான் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார் என்று சொல்லி நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டு தங்கள் தொழிலை செய்ய, வியாபாரத்தை செய்ய, வேலையை செய்ய, ஊழியத்தை செய்ய கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். அதன் நிமித்தம் என் பிள்ளைகள் கோடியாய் பெருகட்டும், கடன் இல்லாமல் வாகட்டும், என் பிள்ளைகளுடைய சந்ததி வர்த்திக்கட்டும், என் பிள்ளைகளுடைய வருமானம் வர்த்திக்கட்டும், அபிஷேகம் வர்த்திக்கட்டும், ஆயுசும் ஆரோக்கியமும் வர்த்திக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.